சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. மாயா வந்து எவ்வளோ வாட்டி மல்லு கட்டி பார்க்குறாங்க கார்த்திகிட்ட. கார்த்தி வந்து பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்போ தனாக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து எந்த அளவு வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சாலோ அதே மாதிரி தானே இப்பயும் ஜெயிப்பா. நீங்கள் ஏதோ ஒரு மனசில் ஒன்று வச்சுட்டு பேசுகிறீங்க அப்படின்னு மாயா வந்து தெள்ள தெளிவாக வந்து பேசுகிறாங்க. நான்லாம் ஒன்றும் வச்சுட்டு பேசலை. நம்ம தனாக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சு, வேறு எதுலேயோ கான்சன்ட்ரேஷன் வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது இவளுக்கு சொல்லித்தரது பிரயோஜனமே இல்லை. என்ன சரியில்லையோ அதை திருத்தி நேர்படுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மாயா. எவ்வளோதான் திருத்தினாலும் சில இதெல்லாம் மாறவே மாறாது. அப்படி இருக்கும்போது பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு என்ன ஏதுன்னு சந்தேகமாக இருந்தால் நம்ம தனாத்துக்கிட்டே என்ன ஏதுன்னு கேட்டுக்க. என்ன கோச், நீங்கள் எதுவும் சொல்லித்தரலனா இந்த வாட்டி அவளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பா. என்கிட்டயே சவால் விடுறியான்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க. நான் ஒன்றும் சவால்லாம் விடலை கோச். நீங்கள் தான் தனத்துக்கு இருக்கிற திறமையை வந்து கண்டுபிடிச்சிங்க. இப்போ வெளியில் கொண்டு வர நேர இடத்துல நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சரி ஆனதை பார்த்துக்கலாம், நான் தான் சொன்னல அவளுக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிடுச்சு, சந்தேகமாக இருந்தால் என்ன ஏதுன்னு அவள்கிட்டே கேட்டுக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. கார்டன் ஸ்பேஸில் நிற்கிறாங்க. காலேஜோட கார்டன் ஸ்பேஸில் அப்பன்னு பார்த்து தனத்துக்கிட்ட கேட்குறாங்க, உன் மேலே அவருக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு, எதில் கான்சென்ட்ரேஷன் போச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரியலையே, நானும் அப்படியெல்லாம் இல்லைன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். அவர் மனசில் வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்காரு. உனக்கு சொல்லி கொடுக்குறதுனால நம்ம வீட்டில் வந்து பொல்லாப்பை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும், உனக்கும் எதிர்காலம் இல்லாமல் போய்டுன்னு நினைக்கிறாரா, இல்லை வேறு எதுவும் காரணமா? ஒன்றும் புரியல. அது எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உண்மையை வந்து கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் உன்னை ஜெயிக்க வைக்கணும், அதுக்காக போராட போகிறேன். ஏய் சும்மானு இருமாயா, அதுக்கெல்லாம் ஏதோ கோச்சுன்னு ஒருத்தர் வேணும். இப்போ கிரவுண்டுன்னு விளாட்றதுக்கு வேணும். 30-40 கிலோமீட்டர் தாண்டி தான் கிரவுண்டெல்லாம் அவைலபிளாக இருக்கும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தானா. ஏய் அதெல்லாம் ஏன் பொறுப்பு, உனக்கு கோச்சிங் ஏற்பாடு பண்ணுறேன், உனக்கு அகென்ஸ்டாக விளையாட ஒரு பிளேயரையும் ரெடி பண்ணுறேன், அப்புறம் என்ன கிரவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ எனக்காக கோல்டு வந்து அடிச்சுட்டு வந்தே ஆகணும். இது உனக்கு எப்படிப்பட்ட சவால்னு தெரில. இந்த வாட்டி நான் கார்த்தியை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. எப்பட்றா அந்த கிரவுண்டை ரெடி பண்ணுறோன்னு ரகுராம் வீட்டில் உட்காந்து தன்னந்தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக அவங்க கண்ணில் வந்து தூசி விழுந்துருச்சு. நம்ம மாயாவோட கண்ணில் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மணிவண்ணன் வந்துடுறாங்க, சீனுவோட அப்பா. குடுகுன்னு வந்தோன்னா, ஏன் மாயா நீ அழுவுற, நீ அழுவுறத பார்த்தா இந்த மாமாவால் தாங்க முடியாதே மாயா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா அழுவுற மாதிரியா தெரியுது, பர்ஃபார்ம் பண்ணிடு மாயா. அப்போ தான் மாயாவோட மனசு வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இறங்கி நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல மாயா. செம காமெடி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். எனக்குன்னு யார் இருக்கா இந்த வீட்டில், இப்படியெல்லாம் சொன்னால் எப்படிம்மா? மாயாவோட ஆசை எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, நான் நிறைவேற்றி தரேன். வானத்தை வளைக்கணுமா, என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்தளவுலாம் இல்லை, நான் பெரிய வந்து பேட்மிண்டன் பிளேயராக ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆல்மோஸ்ட் எனக்கு இன்னும் 2 வாரத்தில் ஒரு கோல்டு அடிக்கிறதுக்கு மேட்ச் வந்து இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா கோச் வந்து எனக்கு சொல்லித்தர மாட்டேன்ட்டாரு. அந்த கோச்சை வந்து ஏற்பாடு பண்ணுமா, நான் வேணால் அவர்கிட்ட வந்து பேசினேன், கையில் காலில் விழுந்தாவது உனக்கு உதவி பண்ண சொல்கிறேன். உங்கள் கௌரவமும் எனக்கு முக்கியமாச்சு. எனக்கு தேவை அவ்வளோ பெரிய உதவியெல்லாம் இல்லை, சின்னதாக எனக்கு ஒரு கிரவுண்டு தேவை விளாட, இன்னொன்று பிளேயர் தேவை, சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை, அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சு. இந்த மாயாக்கா இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிரவுண்டுனா எவ்வளோ பெருசு இருக்கும், நம்ம வீடு அளவு இருந்தால் போதும். வீடு அளவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன். அப்பன்னு பார்த்து அவ்வளோதானே, ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து பண்ணிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன். அப்பன்னு பார்த்து அவங்க பையன் வந்துடுறாங்க நம்ம சீனு. டேய் மாயா வருத்தப்படுறா, அவளுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து பேட்மிண்டன் ரெடி பண்ணோம், எதுக்காக இப்படி மாயா ரெடி பண்ண சொல்கிறா, கார்த்தி தானே எப்போதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அதில் எதுவும் பிரச்சனையா, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க சீனு அந்த இடத்துல. அதே மாதிரி கிரவுண்டெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. வீட்டு மொட்டை மாடியில் தான் அங்கே வந்து கிரவுண்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணனும் சீனுவும் சேர்ந்துக்கிட்டு. தனலட்சுமி வந்து நைட்டு நல்லா சாப்பிட்டு அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ரூம் கதவை மெல்லமாக திறந்துட்டு மாயா வராங்க. என்னம்மா அசந்து தூங்குறியா, உன்னை நம்பி பெரிய பெரிய சவால்லாம் போட்டு வச்சுருக்கேன், அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்ன தானம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே, என்ன ஆச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ இப்போ விளாட போகிற, ஒன்றை நான் கிரவுண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்,
அச்சச்சோ! இங்கேருந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர் போறோம்? அதெல்லாம் இல்ல. யாரும் பார்க்கறதுக்குள்ளேயே விளையாட போறோம். யாரும் பார்க்கறதுக்குள்ளேயே திருப்பி வந்து ஒரு ரூமுக்கு வந்து வரப்போறோம். "என்ன மாயா சொல்ற? அப்படின்னா நம்ம எங்க போறோம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த நம்ம தனலட்சுமி. அப்பன்னு பார்த்து மொட்டை மாடிக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதான் வந்து நம்ம விளையாடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும்போது, "என்னது தனா மாரியா இருக்கு? சரி, சரி விளையாடுங்கன்னு" சொல்லி அந்த இடத்துல 2 பேரும் கியூட்டா அழகா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சீனி கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ப சீனுவோட அப்பா மணிவண்ணன், "டேய் பார்த்தா மாயா கோச் பண்ற மாரி இருக்கு. நம்ம தனம் தான் பிளேயர் மாரி இருக்கு. என்னடா?" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "இன்னுமா புரியல? நான் சும்மா கண்ல தூசி விழுந்துச்சுன்னு 2 சொட்டு கண்ணீர் வந்த மாரி நடிச்சேன். மாயா நடிச்சு தான் எல்லாத்தையும் வாங்கணுமா என்ன? உண்மையிலேயே நீ கேட்டா நான் செய்ய மாட்டேனா? அப்படியெல்லாம் இல்ல. நான் அழுதத நீங்க நம்பிட்டீங்களா? அதனால தான் உங்க மனசு கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி, நான் இன்னும் கொஞ்சம் நடிச்சேங்கிற மாரி செம்மையா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மாயா, நீங்க சொன்னபடி எல்லாமே கரெக்ட்டு. பிளேயர் யாருன்னா, நம்ம தானா தான். இன்னும் 2 வாரத்துல அவளுக்கு நல்லபடியான ஒரு எதிர்காலம் வரப்போகுது. கோல்டு அடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. நம்ம கண்டிப்பா வந்து ஜெயிக்க வச்சிடணும் தனாவங்கிற மாரி, அந்த இடத்துல சூப்பரா வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. மணிவண்ணன் குடுகுடுன்னு வந்து மாடிப்படிய வந்து கீழ கீழ பார்த்துட்டு வராங்க. யாரும் வராங்களா இல்லையான்னு. ஒரு பக்கம் சீனு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து கியூட்டா அழகா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம பாயாவும், தனலட்சுமியும் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த விஷயம் வீட்ல யார் யாருக்கெல்லாம் தெரியும்? பெரியம்மாவுக்கு தெரியும். ஓ! அப்படியா? ஜானிக்கு தெரிஞ்சா ஓகே தாங்கிற மாரி சந்தோஷமா தான் பேசுறாங்க. இந்த பிரச்சனைய யார் கண்ணுக்கும் தெரியாம நைட் வந்து விளையாடவா? காலையில ஆனா இந்த இடமே வந்து இல்லாத அளவுக்கு நாங்க ரெடி பண்ணி வச்சுடுறோம். நைட்டு வந்தா மட்டும் தான் இந்த இடம் இருக்கும். அதுவரைக்கும் இந்த நைட் டைம்ல யாரும் இங்க வராம பார்த்துக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கப்ப, திடீர்னு கதவ தொறந்துட்டு வந்துடுறாங்க நம்ம ஜானகி அம்மா. "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" "நாங்க வந்து எக்சர்சைஸ் பண்ணி, ஜாக்கிங் பண்ணி, கண்ணாமூச்சி எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லி ரைமிங்கா என்ன சொல்றது? எத முன்னாடி வார்த்தை குடுக்குறது? எத பின்னாடி வார்த்தை குடுக்குறதுன்னே தெரியாம, கண்ட மேனிக்கு வந்து பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. "நான் இப்ப தான மாமா சொன்னேன், ஜானகி அத்தைக்கு இதெல்லாம் தெரியும்னு." "அப்படியா? எந்த விஷயத்திலயும் நான் வந்து மறக்க மாட்டேன். ஆனா என்ன பண்றது? இந்த வீட்டுக்கு எதிரா ஒரு காய் எடுத்து நவுத்தி வச்சா கூட, நம்ம கதி என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன, ரகுராமுக்கு தெரியாம மட்டும் இருந்தாலே போதுங்கிற மாரி பேசுனாங்க அந்த இடத்துல. ஒட்டுமொத்த குடும்பமும். என்னாச்சு? ஏன் திடீர்னு இங்கேல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்க? விளையாடுங்க. நான் வேணான்னு சொல்லல. ட்ரெய்னிங் தானே பண்ணிட்டு இருக்க தினம். இன்னும் 2 நாள்ல வந்து உனக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான மேட்ச் வரப்போகுது போல இருக்கு. 2 நாள்ல இல்லம்மா, 2 வாரம் கழிச்சு. அப்படியா? சரி. நல்லபடியா பண்ணுமா. ஆல் த பெஸ்ட். யாரு கண்லயும் மாட்டிக்காம ட்ரெயின் வந்து பண்ணி விடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாரி ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு பாசிட்டிவா பேசுற மாரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.